அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரணி பதவி விலக வேண்டுமென்ற சத்தியாகிரகத்தை கைவிட்டார் வீரவன்ச. 6ஆம் தர கல்வி மறுசீரமைப்பு இந்த வருடம் நடக்காது. 2027 ஆண்டிலிருந்து ஆரம்பிக்க அமைச்சரவை தீர்மானம். பிரதமர் விலக மாட்டார், அமைச்சரவையும் மாறாது. அமைச்சரவை பேச்சாளர். யாழ் வரும் ஜனாதிபதி வடக்கில் 1000 ஏக்கர் காணிகளை உடன் விடுவிக்க வேண்டும். கல்வி மறுசீரமைப்பை அவநம்பிக்கை சந்தேகத்துடன் மேற்கொள்ள முடியாது. ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி தெரிவிப்பு. வடக்கில் தமிழக வணிகர்கள் முதலீடுவதற்கு ஊக்கமளியுங்கள். தமிழ்நாட்டு அரசிடம் கனடிய எம்பி கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிரதமர் ஹரணி பதவி விலக வேண்டும் என்ற சத்தியாகிரகத்தை கைவிட்டார் வீரவன்ச. கல்வி மறுசீரமைப்பை கைவிடுமாறும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சு பதவியிலிருந்து விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான குழுவினரால் கல்வி அமைச்சுக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டு வந்த சத்தியாகிரக போராட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலையுடன் கைவிடப்பட்டது. 6ஆம் தர கல்வி மறுசீரமைப்பை அடுத்த வருடம் வரையில் ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த சத்தியாகிரக போராட்டத்தை கைவிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். 6ஆம் தர கல்வி மறுசீரமைப்பு இந்த வருடம் நடக்காது, பின்வாங்கியது அரசு. 2027 ஆண்டிலிருந்து ஆரம்பிக்க அமைச்சரவை தீர்மானம். கல்வி மறுசீரமைப்பு திட்டத்துக்கு அமைய முன்னெடுக்க திட்டமிட்டப்பட்டிருந்த 6ஆம் தர கல்வி மறுசீரமைப்பை இந்த வருடத்தில் ஆரம்பிக்காமல் 2027 ஆண்டிலிருந்து ஆரம்பிக்க அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் இதன்போது 1ஆம் தரத்துக்கான பாடத்திட்ட மறுசீரமைப்பை அவ்வாறே முன்னெடுப்பதற்கும் 6ஆம் தர பாடத்திட்ட மறுசீரமைப்பை தொடர்பில் முன்வைக்கப்படும் விடயங்கள் தொடர்பில் மீளாய்வு செய்வதற்கு குறிப்பிட்ட காலம் தேவை என்பதால் அதனை இந்த வருடத்தில் முன்னெடுக்காமல் அடுத்த வருடத்தில் இருந்து ஆரம்பிக்க இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்தார். யாழ் வரும் ஜனாதிபதி வடக்கில் 1000 ஏக்கர் காணிகளை உடன் விடுவிக்க வேண்டும். வலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்படாத 25,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களில் 1000 ஏக்கர் நிலங்களை உடனடியாக விடுவிக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. இவ்வாறான இடங்களை அரசும் படையினரும் விடுவிப்பதன் மூலம் மக்கள் தமது மேல் குடியேற்றத்தை உடனடியாக செய்யக்கூடியதாக இருக்கும் என வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிச்சாளர் சோமசுந்தரம் சுகிதன் தெரிவித்தார். பிரதமர் விலக மாட்டார், அமைச்சரவையும் மாறாது. அமைச்சரவை பேச்சாளர். பிரதமரோ கல்வி அமைச்சரோ பதவி விலகப் போவதில்லை. அதேபோன்று அமைச்சரவையில் எந்த மாற்றமும் நடக்காது என்று அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த தயசித்த தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கல்வி அமைச்சுக்கு முன்னாள் விமல் வீரவன்ச முன்னெடுத்த போராட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலே அமைச்சர் இவ்வாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் பிள்ளைகளின் கல்வி தொடர்பில் பெற்றோர் மீது சுமத்தப்பட்டுள்ள சுமைகளை குறைப்பதற்கான நோக்கத்திலும் நவீன உலகத்துக்கு ஏற்றவாறும் கல்வி மறுசீரமைப்பை செய்வதே எமது நோக்கமாகும். ஒடுக்குமுறைகள் மூலம் இதனை செய்ய முடியாது. சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி நாங்களே தீர்மானம் எடுக்கின்றோம் என்றார். வடகிழக்கில் தமிழக வணிகர்கள் முதலீடுவதற்கு ஊக்கமளியுங்கள். தமிழ்நாட்டு அரசிடம் கனடிய எம்பி கோரிக்கை. இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்களில் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தமது பொருளாதாரத்தை மீள் கட்டமைப்பதில் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் தமிழக அரசினால் ஈழத்தமிழர்களுக்கு உதவ முடியும் என நம்புகிறேன். அதற்கமைய தமிழக வணிகர்கள் இலங்கையின் தமிழ் பிரதேசங்களில் முதலீடு செய்வதற்கு தமிழ்நாட்டு அரசு ஊக்கமளிக்க வேண்டும் என கனடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜு வனிதா நாதன் வலியுறுத்தியுள்ளார்.
உலகளாவிய ரீதியில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் தமிழக அரசினால் திங்கட்கிழமை சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அயலக தமிழர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே யாழ்ப்பாணத்தை பூர்வமாக கொண்ட கனடிய பாராளுமன்ற உறுப்பினரான ஜு வனிதாநாதன் இவ்வாறு தெரிவித்தார். இத்துடன் இன்றைய சங்கிலியனின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.